ஹாய் ஹலோ வணக்கம் பேஸ் வெல்கம் பேக் டு HP கிரிக்கெட் ஸ்பாட். இன்னைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த பிக் ஒரு 2-3 நாளாகவே வந்து ஒரு ஸ்பெகுலேஷன் போயிட்டு இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து விராட் கோலி வந்து ஐபிஎல்லேருந்து ரிட்டையர்மெண்ட்டு ஆகிற மாரி வந்து ஒரு நியூஸ் வந்து வைரல் ஆகிட்டு இருக்குது. அந்த நியூஸை பற்றி நான் வந்து அந்த வீடியோ போடலை. சரி, எதுக்கு நம்ம இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஃபேக் நியூஸ்னு தெரியும், பட் எதுக்கு நம்ம இது வீடியோ போடணும்னு நான் விட்டுட்டேன். பட் அதுக்கப்புறம் இது ரொம்ப ஆயிடுச்சு. சில பேருக்குலாம் வந்து விராட் கோலி டை ஆர்டர் ஃபேன்ஸ், என்ன மாரி ஃபேன்ஸ்லாம் இருக்கும்போது அவங்களாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து டெஸ்ட் ரிட்டையர்மெண்ட், T20, ஓடி மட்டும்தான் விளையாட போகிறாரு. அதுவும் வந்து எந்த அளவுக்கு வந்து விராட் கோலி கடைசி சீரீஸாக இருக்குமான்னு தெரியல. பட் ஹோப்ஃபுல்லி அது வந்து பேசுவோம். அது வந்து நம்ம ஓடியை பற்றி பேசுவோம். பட் ஐபிஎல்லில் வந்து எதுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகணும் விராட் கோலி? அது வந்து இன்னும் அவருக்கு ஒரு 4 வருஷம் இருக்குது ஐபிஎல்லில். எதுக்கு விராட் கோலி ரிட்டையர்மெண்ட் ஆகணும், என்ன அப்படி நடந்துச்சு, அதை பற்றி நம்ம வந்து விலாவரியாக பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன நடந்துச்சுன்னா, ஆக்சுவலாக வந்து விராட் கோலி வந்து என்ன சொல்லிக்கிறாருன்னா, வந்து விராட் கோலி வந்து சீசன் ஒருத்தருக்கு வந்து ஒரு ஸ்பான்சர் பண்ணுவார் பார்த்தீங்களா, அந்த ஸ்பான்சர்லேருந்து தான் ரிலீவ் ஆகிருக்காரு விராட் கோலி. தயவு செஞ்சு இதுமாரி வந்து வீடியோஸ்லாம் வந்து போடாதீங்க. வியூவர்ஸ் வரணுன்ற காரணத்துக்காக வந்து என்ன நீ சொன்னால் போடலாம், ஆனால் யார் வந்து பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறோம் அவங்களுக்கு போடுவோம். ஏன்னா வந்து ஒரு சென்சிட்டிவ் விஷயம் தாங்க, இது வந்து பெரிய விஷயமா மாறிடும். தயவு செஞ்சு போகிற யூடியூபர்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராமர் அவங்களாம் வந்து உங்களை நம்பி தான் ஒருத்தர் வந்து வீடியோ பார்க்குறாங்க. அதுக்கேற்ற மாரி உண்மையாக போடுங்க. வந்து பொய்யா வந்து எப்பவுமே போடாதீங்க. என்ன ஆக்சுவலாக நடந்துச்சு அதுக்கேற்ற மாரி போடுங்க. அதான் நான் வந்து இது வந்து சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து விராட் கோலி வந்து ஆர்சிபி டீமே வந்து விற்கிற அளவுக்கு போயிட்டாங்க. விராட் கோலிக்கு மேபி தோணியிருக்கலாம், சரி இதுக்கப்புறம் நம்ம ஏன் அதுக்கு வந்து சைன் பண்ணணுன்ட்டு. அவர் வந்து இல்லை நான் சைன் போடல, இந்த பிராண்ட்லேருந்து நான் வந்து ரிலீவ் ஆகிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை வந்து பெரிய விஷயமா நினச்சிக்கிட்டு ஆளுக்கு வந்து விராட் கோலி இஸ் த லாஸ்ட்டு, விராட் கோலி அவ்வளோதான், இதுக்கப்புறம் ஆல் ஃபார்மேட்டில் வந்து விராட் கோலி ரிட்டையர்மெண்ட் அவ்வளோதான், விராட் கோலி இந்த கப்பச்சதோட வந்து லாஸ்ட்டு அப்படின்னு நியூஸஸ் வந்துச்சு. தயவு செஞ்சு இதெல்லாம் வந்து கிளியராக வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுன்னா கிளியராக போடுங்க. அதுதான் வந்து நான் எல்லாேருக்கும் வந்து சொல்லிக்கிறேன். தப்பான விஷயத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க, ஓகேங்களா? இந்த விஷயத்துக்கு வந்து நான் வந்து வீடியோ வந்து மேக் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். பட் வீடியோ மேக் பண்ணுற அளவுக்கு இந்த ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க, வழி இல்லை. சரி வந்து வீடியோ வந்து கிளியராக நம்ம வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் ஒரே காரணத்துக்காக வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு ஆசமான சந்திப்போம். இது மாதிரி நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. ஓகே, பை.